வந்து தேவ உத்தான ஏகாதசி என்று அறியப்படுகின்றது. இப்போ நீங்கள் நம்ம எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, போன வருஷமும் இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஆஷாட மாதத்தில் பகவான் வந்து உறங்க வச்செல்வார் 4 மாதங்கள் சாதுர்மாசியம் இல்லையா. நம்ம குருக்கள் எல்லாம் சாதுர்மாசிய விரதங்கள் போகிறது உண்டு இல்லையா. அப்போது அந்த முடிந்து கரெக்டாக இன்றைக்கு எழுப்புற மாதிரி அதுதான் அடுத்தது பிரபோதனியும் வரும். இது தேவ உத்தான எழுந்துக்கிறது, தேவ உத்தான ஏகாதசி. அப்படிப்பட்ட ஏகாதசியினுடைய பெருமையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். பகவான் உறங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய கிரகத்தில் வந்து மங்களமான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம், பெரிய ஆர்ப்பாடங்கள்லாம் இல்லை. ஆனால் இந்த தேவ உத்தான ஏகாதசி பொழுது பகவான் எழுந்துக்கிறார், நம்மளுடைய மங்களகரமான செயல்கள் எல்லாம் நடக்கிறது, கல்யாணமாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், சுப காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, வின்டர், அதாவது மழைக்காலங்கள், சரத்காலத்தில் வரலையே மழைக்காலங்கள், வின்டர் ஆரம்பிக்கிறது. 4 months அதான் அந்த ருதுக்கள் மாறுறது ஒன்று. இந்த தேவ உத்தான ஏகாதசி என்று நாம் விரதம் இருக்கிறதுனால என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு அதுவும் பார்த்துடலாம். அதாவது இன்றைய நாள் சிலர்லாம் என்ன பண்ணுவோம், பகவானுடைய அர்ச்சாரூபமோ இல்லை சால கிராமமோ இல்லை சித்ரா ரூபமோ வைத்துக்கொண்டு துளசியோடு வைத்துக்கொண்டு துளசி கல்யாணம் செய்வது உண்டு. சிலர்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் ஏகாதசிக்கு ஏகமாக பகவான் நாமா சொல்லிக்கொண்டே அன்றைய நாளை கடத்துவது உண்டு. ஆக்சுவலி ராத்திரி வந்து உறங்காமல் பஜனை பண்ணிட்டு இருக்கிறதுலாம் உண்டு. நம்மளால் முடியலைன்னா நோ இஷ்யூஸ். ஆனால் எப்பொழுதும் போல ஏகாதசி என்று நிறைய நாமங்கள் சொல்வது, இதே போல் நாராயணியம், பாகவதம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அனுஷ்டித்தால் அதற்குண்டான பலன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை அனுஷ்டித்தால் நம் பாப்பங்கள் எல்லாம் நீங்கும், நமக்கு முக்தி கிடைக்கும். பிறப்பு இறப்பு இல்லையா, அதை பிறப்பு இல்லாத பெருவெளியிடையில் நமக்கு ஒரு இடம் வேண்டுங்கிற மாதிரி பறக்கிறோம் இருக்கிறோம் அப்படியே தானே இருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள், பர்த் டெத், இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு முக்தி கிடைக்குங்கிறது ஏகாதசியினுடைய பலன். அது மட்டும் இல்லை, சர்வ வல்லமை பொருந்திய பகவான் நமக்கு எல்லா மங்களத்தையும் அருள்வார், அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அந்த ஏகாதசி. அஷ்ட ஐஸ்வர்யம் நத்திங் பட் பகவானோட பக்தி இருந்தாலே அது அப்படியே கொட்டிடும். அகலுகில்லேன்னு பகவானோட வலமார்பில் இருக்கின்ற லக்ஷ்மி பிராட்டி பகவான் நாம சொல்ல மாட்டாமோன்னு காத்துட்டு இருப்பான். அதனால தேவ உத்தானே, நம்ம குழந்தைங்களாம் எழுப்பும்போது டைம் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்துன்னு குழந்தைய திட்டி எழுப்ப மாட்டோம். என்ன எப்படி எழுப்போம், குழந்தையவா டைம் ஆகிடுத்துலையே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்ல, அந்த மாதிரி தானே. இப்போ பகவான் எழுந்துக்கிறதுனுடைய யோக நிதிரையிலிருந்து, நம்மள மாதிரிலாம் தூங்கலை, யோக நிதிரையிலிருந்து எழுந்து கொள்கின்றார். அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி நம்ம எல்லாருமாக சேர்ந்து பகவானுடைய நாமா சொல்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார். அவருக்கு அனந்த கோடி நமஸ்கார். இந்த ஏகாதசியில் பாராயணம் பண்ணோம் கேட்டவா எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு 100வது தர்ப்பணம் பண்ணுறோம். அக்ரே பஷ்யாமி தேஜோ